ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட A to Z மேக்ஸ் கோர்ஸில் அடுத்த டாபிக். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் எல்லா சிம்பிளிஃபிகேஷன் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணலாம், ஒர்க் பண்ணுறவங்க எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த 4 months எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டே பாருங்கள். இதில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். நம்ம ஆல்ரெடி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் 2 பார்த்துருக்கோம். இது என்ன ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா இதுக்குன்னு தனி பேட்டர்ன் கிடையாது. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். ஓகே, அப்போது தனி ஃபார்முலாஸ் அப்படிலாம் நம்ம எதுவுமே படிக்க தேவையில்லை. இப்போது 1/3, 1/6, 1/9 ஃபைண்ட் த 6th term ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் கண்டுபிடிக்கணும், சரி ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹெச்பி. நம்ம ஹெச்பி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏபி. ஓகே, ஏபியோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு ஹெச்பி. இதுக்கு தனி எந்த ஃபார்முலாவுமே கிடையாது. ஓகே, அப்போது கொஷினில் ஹெச்பி ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். 3, 6, 9. ஓகேவா, இப்போது இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஏபியோட ஃபார்மேட். ஓகே, ஏபிக்கு 6th term கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம், டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. அப்போது இங்கே நமக்கு ஏங்கிறது என்னது 3. எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும், 6th term. இப்போ 6 மைனஸ் 1 5 இன்டூ டியோட வேல்யூ 3. இப்போ 15, 18. ஓகே, இப்போ டிஎன்னோட வேல்யூ வந்து 18. ஓகே, இங்கே ஆப்ஷன்லேயும் 18 கொடுத்துருக்கு. ஆனால் வந்து நம்ம நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால தான் நான் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது டிஎன்னோட வேல்யூ 18 வந்தோடனே ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் ரெசிப்ரோக்கல் போட்டாச்சு, 18 தான் ஆன்சர்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து 1/8. ஓகேவா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம், கொஷினை ரெசிப்ரோக்கல் பண்ணோம். இப்போ வர ஆன்சரை என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இப்போ 1/18 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் கிட்ட என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கலாக எடுத்து நமக்கு ஏபிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, அடுத்த கொஷின், இஃப் சீக்கன் ஏ cosecant b cot c are in AP, then cos a sin b tan c are in. ஓகே, இப்போ சீக்கன் ஏ இங்கே என்ன இருக்குது, காஸ் ஏ, இது வந்து இதோட ரெசிப்ரோக்கல். அடுத்தது கொசிகன் பி, இங்கே சைன் பி இருக்குது, இது இதோட ரெசிப்ரோக்கல். காட் சி, இது டான் சி, இது ரெசிப்ரோக்கல். அப்போது ஏபியில் இருக்க வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெச்பி. இப்போது ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் பார்த்தோம். இதில் ஹார்மோனிக் மீனையும் சேர்த்து பார்ப்போம். இப்போது அரித்மெட்டிக் மீன்னா என்னது, நம்பர் ஆஃப் வேல்யூஸை ப்ளஸ் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி 2 வேல்யூ இருந்தால் 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணி 2, 3 வேல்யூ இருந்தால் 3 வேல்யூ ப்ளஸ் பண்ணி 3. ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி. இதே 3 வேல்யூ இருந்துச்சுன்னா கியூப் ரூட் ஆஃப் ஏபிசி. இதே அரித்மெட்டிக் மீனில் 3 வேல்யூஸ் இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் சி பை 3. எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி. இப்போது ஹார்மோனிக் மீன் அப்படின்னா 2ab பை a plus b. ஓகே, இதுதான் ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா, 2ab by a plus b. ஓகேவா, இப்போ இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இது மூணையும் சேர்த்து அந்த கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இது மூணில் எது எப்போவுமே பெருசாக இருக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் தான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்தது ஜாமெட்ரிக் மீன், அடுத்தது ஹார்மோனிக் மீன். ஓகே, இந்த கண்டிஷனே ஒரு சில நேரம் எக்ஸாமில் டைரெக்டாக கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. அரித்மெட்டிக் மீன் is greater than geometric mean is greater than harmonic mean. இப்போ இதில் ஏதாவது ஒரு 2 வேல்யூ கொடுத்துட்டு தேர்ட் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா geometric mean is equal to root of arithmetic mean into harmonic mean. Okay, geometric mean is equal to root of arithmetic mean into harmonic mean. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ், இதெல்லாம் டைரெக்டாக சம்மில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த கிரேட்டர் தென் சிம்பிளும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் மீன் தான் எப்பவுமே பெருசு, ஹார்மோனிக் மீனை விட ஜாமெட்ரிக் மீன் தான் பெருசு, ஜாமெட்ரிக் மீனை விட அரித்மெட்டிக் மீன் தான் பெருசு.
இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே ஏபிசி ஆர் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஏபிசி ஈக்குவல் டு 64. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ ஏபிசியோட வேல்யூ 64, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் படி இங்கே கொஷின் பார்க்கும்போது நம்ம பார்த்த கான்செப்ட்டுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ப்ளஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் பண்ணுறத ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்டிஷன் படி அரித்மெட்டிக் மீன் தான் எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது? 3 வேல்யூ இருக்கா? இப்போ அரித்மெட்டிக் மீன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 3. ஜாமெட்ரிக் மீன் என்ன பண்ணும்? அதே வேல்யூஸை மல்டிபிள் பண்ணி எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த ரூட் எடுக்கணுமா, கியூப் ரூட். இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 3. இப்போது ஏபிசிக்கு கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ ஏபிசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 64. 64 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4. இப்போ கேட்குறது என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இந்த 3 இங்கே கொண்டு போனால் 12. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் வேல்யூ. இப்போ அதோட மினிமம் சைடில் என்ன இருக்குது? 12 இருக்கா? இப்போ ஆன்சர் வந்து 12. ஓகே, இதுதான். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி வர வேல்யூ வந்துச்சுனாலே உங்களுக்கு அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக் மீன் வந்துடணும். மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். அடுத்தது, இஃப் ஏபிசிடி ஆர் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 1, ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம அந்த மாதிரி எடுத்து போடலாம். ஓகே, 4 வேல்யூ எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் அதை விட இன்னொரு ஈஸியான விஷயம் சொல்கிறேன். ஓகே, சிமெட்ரிக் ஈக்குவேஷன். சிமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போது 2 3 4 இதை ப்ளஸ் பண்ணுறோம். இதோட பிளேஸை மாற்றினா 3 + 2 + 4ன்னு மாற்றினா எதாவது சேஞ்ச் ஆகுமா? 4 + 3 + 2ன்னு மாற்றினா எதாவது சேஞ்ச் ஆகுமா? இந்த மாதிரி எந்த வேல்யூஸை பிளேஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் சிமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது a² + b² + c² abc -a -b -c. இப்போ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் அந்த பிளேஸை மாற்றினாலும் எந்த ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்க சிமெட்ரிக் ஈக்குவேஷனில் இப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதை கீழே போட்டுக்கோங்க. அதுதான் ஏவோட வேல்யூவாக இருக்கும், அதே தான் பியோட வேல்யூவாக இருக்கும், அதே தான் சியோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் எடுத்துக்க முடியும். எப்போல்லாம்னா இந்த சிமெட்ரிக் வேல்யூஸ் வரும்போது மட்டும் இப்படி இருக்க ஈக்குவேஷனை இண்டிவிஜுவலாக நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை கீழே போட்டுருணும். ஓகேவா? இப்போது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டிங்கிறது ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷனாக, அப்போ நம்ம ஒரு வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கலாம். என்ன பண்ணோம்? இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மேலே போட்டுக்கணும். 1. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ? 4. அப்போ ஏவோட வேல்யூ 1/4, பியோட வேல்யூ 1/4, சியோட வேல்யூ 1/4, டியோட வேல்யூவும் 1/4. இவ்வளோதான். இது நம்மளே எடுத்துக்கிறது தான். ஓகே, இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன். எது மாற்றி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். அதனால் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 + a 1 + b 1 + c. இப்போ 1 + 1/4 இப்போ எவ்வளோ வரும்? 5/4. இதே மாதிரி எத்தனை எழுதணும்? 1 2 3 4 எல்லாத்துக்கும் அதே தான் வரும். 5/4 × 5/4 × 5/4. இப்போது 625. கீழே 4 × 4 16. 16 16 × 16 256. இப்போ ஆன்சர் வந்து 625/256. ஓகேவா? இது எப்போ இந்த மாதிரி எடுக்க முடியும்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி எடுக்க முடியும். அடுத்த கொஷின், ஏபிசி ஆர் ரியல் நம்பர்ஸ். a + 2b + 3c = 12, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இப்போ இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா வேல்யூஸ் வந்து மாறி இருக்கு. அப்போ இதை நம்ம வந்து ஏஎம் ஜிஎம்ல தான் போகணும். அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக் மீனில் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம கண்டிஷன் படி arithmetic mean is greater than geometric mean. இப்போ arithmetic mean என்னவா இருக்குது? a + 2b + 3c. ஓகேவா? arithmetic mean என்னது? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸை கீழே போடணும். இங்கே என்ன இருக்குது? ஒரு a 2b 3c. அப்போ மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்குது. ஜாமெட்ரிக் மீன் என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் வேல்யூஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு ab² c³ எத்தனை வேல்யூ இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ பவர் 6.
இப்போ இதில் a + 2b + 3cயோட வேல்யூ 12. இப்போ 12/6 6th பவர் ab² c³. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 2. இப்போ 2 பவர் இங்கே வந்து ரூட் எந்த பக்கம் வந்தால் 2/6 ab² c³. இப்போ 2/6 என்ன வரும்? 2/5 வந்து 32. இப்போ 2/6 வந்து 64. இப்போ 64 a² c³ இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் சைடில் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து 64. ஓகே, அடுத்தது இதான் லாஸ்ட் கொஷின். இஃப் ABC are 3 positive real numbers and ABC are not equal, find the maximum value. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே a + b + c இருக்குது. அதுக்கப்புறம் 1/a 1/b 1/c இருக்குது. அப்போது இது ரெண்டுமே பார்க்கும்போது என்ன தோணுது? AP HP ரெண்டும் இருக்க மாதிரி இருக்கா? அப்போது arithmetic mean is greater than harmonic mean. ஓகேவா? இப்போ arithmetic mean அப்படின்னா a + b + c by 3. harmonic mean அப்படின்னா 1/a + 1/b + 1/c. ஓகேவா? இதில் நம்ம ஹார்மோனிக் மீன் ஃபார்மில் என்ன பார்த்தோம்? 2ab by a + b. ஓகேவா? இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 × 1/a + 1/b. இதான கண்டிஷன். 2 × 1/a 1/b இருந்தால் தான் இப்படி வந்திருக்கும். சரி, 2/1/a + 1/b இப்படி டினாமினேட்டரில் இருந்தது தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2/a + b/abன்னு இருக்கும். இது மேலே போகும்போது நமக்கு 2ab/a + bன்னு இருக்கும். அப்போ இதோட நார்மலான ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? இப்படி தான். நம்பர் ஆஃப் வேல்யூஸை மேலே போட்டு கீழே 1/a + 1/bன்னு எழுதணும். அப்போ இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது? 3/1/a + 1/b + 1/c. இப்போ இந்த வேல்யூஸை அப்படியே இங்கே கொண்டு போயிடலாம். இந்த 3 இங்கே கொண்டு வந்துடலாம். என்னாகும்? a + b + c × 1/a + 1/b + 1/c 3 × 3 9. இப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 9. ஓகேவா? ஓகே, எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் சரி பேசிக்கான நம்ம இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸை ப்ளஸ் பண்ணி சம் ஆஃப் த வேல்யூஸ் போட்டு கீழே நம்பர் ஆஃப் வேல்யூஸ், இது வந்து அரித்மெட்டிக் மீன். ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ரூட் எடுத்துகிட்டு எவ்வளோ வேல்யூவோ அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். 2ன்னா 2 ரூட், 3னா கியூப் ரூட், 4னா 4th ரூட். இது எடுத்தோம்னா அது வந்து ஜாமெட்ரிக் மீன். இதுவே ஹார்மோனிக் மீன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன் தான். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டுட்டு கீழே 1/a + 1/b. இப்போது ஹார்மோனிக் மீன் எங்கெல்லாம் வருதோ அது எல்லா ஈக்குவேஷன்லையும் ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் ஹார்மோனிக் மீனோட பேசிக்ஸ். இதுக்கு அடுத்து நமக்கு சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை முடிச்சோன்னா சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்கான எல்லா டாபிக்ஸுமே முடிஞ்சிடும். நம்ம அடுத்த டாபிக் வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சீரீஸ் வந்து நான் இன்றைக்கி சால்வ் பண்ணி போட்டுறேன். நாளையிலேருந்து பர்சன்டேஜ் வந்து டெய்லி ஒரு 2 வீடியோ வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.